1 கிலோ சங்கரா மீனை முழுசாகவே கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து மீனில் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா மீனில் சேர்ந்துக்கும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாத்திரத்தில் 50 கிராம் அளவுக்கு கூடிய பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 6 பல்லு பூண்டு லேசாக வதங்கியதுமே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்காங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை கட்டிலே சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதோட காரத்தன்மையும் இருக்கும். வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் தான் வதக்கிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள் தூள் நீக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு கிரேவி எது செய்கிறதுனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. அதே இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கணுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். 1 கிலோ மீன் குழம்புக்கே பார்த்தீங்கன்னா நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதிகமான தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுப்போம். எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறியதுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அடிக்கடி பாத்திரம் இருந்தால் பாத்திரம் சூடானதுமே இதில் 1 தேக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 5-6 வெந்தயம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே 10 கிலோ பூண்டு லேசாக வதங்கியதுமே நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை இது கூட மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால லேசாக வதக்கிட்டால் போதும். மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மசாலா தூளை இதை கூட சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கங்க. மசாலா தூள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கிற புளியை பார்த்தீங்கன்னா இந்த கரசலை இதை சேர்க்கலாம். புளிக்கரசை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளிக்கரசை நல்லா வதங்கி வரும்போது இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மீனில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம பாயில் பண்ணிக்குவோம். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் மீன் பீஸுகளை இதில் சேர்த்துடுவோம். மீன் போட்டதுமே லைட்டாக ஒரே ஒட்டி மட்டும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் மீன் பார்த்தீங்கன்னா பாயில் ஆகக்குள்ள நம்ம சின்ன ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சூடாதுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் வச்சுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட 3 பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கீரல் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன் நடுவில். அதை இதில் சேர்த்துக்கிட்டு லைட்டாக புளி விட்டுருவோம். ஆஃப் பாயிலில் பார்த்தீங்கன்னா மீன் பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பு இதில் சேர்த்திடலாம்.
இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். ஜீரகம் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சேர்த்தும் போது குழம்புல பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை அதிகமாகிடும். அதனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஜீரகத்தூளும் குருமிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்திக்குவோம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி தலையிலங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீனில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ மாதிரி நல்லாவே குக் ஆகிருக்கு. நீங்களும் மீன் வாங்கினா இதை போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.